செப்டம்பர் 27. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை மற்றும் 16ஆம் வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்குச் செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். வசனம் 16. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். நட்டாலியா கல்வி கற்பதாக முடிவு செய்து வேறு நாட்டிற்கு சென்றார். ஆனால் அவள் தங்கியிருந்த புதிய வீட்டில் இருந்த தகப்பன் ஒருவன் அவளை உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்த தொடங்கினான். ஊதியம் இல்லாமல் தனது வீட்டையும் குழந்தைகளையும் பராமரிக்கும்படி அவளை கட்டாயப்படுத்தினான். அவன் அவளை வெளியே செல்லவோ அல்லது தொலைபேசியை பயன்படுத்தவோ அனுமதிக்கவில்லை. அவள் அவனுடைய அடிமையாகிவிட்டாள். ஆகார் என்பவள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பணிவிடை செய்த ஒரு எகிப்திய அடிமை. அவர்கள் அவளை என் அடிமை பெண் என்றும் உன் அடிமை பெண் என்றும் அழைக்கிறதை பார்க்க முடியும். அவளை வைத்து தன் சந்ததியை வளர்த்து கொள்ளும் நோக்கத்தோடு அவளை பயன்படுத்திக் கொண்டனர். தேவன் எவ்வளவு வித்தியாசமானவர்! கர்ப்பவதியாயிருந்த ஆகாருக்கு தேவதூதன் வனாந்தரத்தில் முதல் முறையாக வெளிப்படுகிறான். தேவதூதன் என்பது தேவனுடைய தூதுவனாகவோ சில வேளைகளில் தேவனாகவே கூட இருக்கக்கூடும். ஆகார் தேவதூதனை தேவன் என்று எண்ணி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறாள். தேவதூதன் தேவனாக இருந்தால் அவர் மாம்சத்தில் உதித்து தேவனை நமக்கு வெளிப்படுத்திய தேவனுடைய குமாரனாக இருக்கலாம். அவர் அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்கிறார். தேவன் நட்டாலியாவை கண்டு அவள் மீது அக்கறை கொள்ளும் நபர்களின் மூலம் அவளுடைய அடிமைத்தன வாழ்க்கையை விடுவித்தார். அவள் தற்போது செவிலியராய் பணிபுரிய படித்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் ஆகாரை பார்த்து அவளை பெயர் சொல்லி அழைத்தார். தேவன் உங்களையும் பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை முக்கியத்துவம் அற்றவராய் கருதப்படலாம். இயேசு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசு உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார் என்னும் செய்தி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது?
நீங்கள் அப்படி மற்றவர்களை எவ்விதம் ஊக்கப்படுத்தலாம்? அன்பான இயேசுவே, என்னுடைய பெயரை அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் மீதான உம்முடைய அன்பில் நான் இளைப்பாறுகிறேன்.